அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மார்க் படத்தில் வந்து செகண்ட் சிங்கிள் தான். அந்த பாட்டோட பேர் வந்து மாஸ்ட் மலைக்கா. அண்ட் இந்த பாட்டை பாடியிருக்கிறது வேறு யாரும் இல்லை, நகாஷ் அசீஸ் அண்ட் சாமி சுதீப் அவர்கள் தான். சாமி சுதீப் எல்லாரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம கிச்சா சுதீப்போட பொண்ணு தான் அவங்க. அண்ட் நகாஷ் அசீஸ் நேற்று தான் பராசக்தியோட நமக்கான காலம் பார்த்துருந்தோம். நேற்று தமிழில் இன்றைக்கி கன்னடத்தில் வந்து இன்னொரு பாடல் அவர் பாடியிருக்காரு. ஸோ பேக் டு பேக் அவருடைய பாடல் தான் பார்க்குறோம். அண்ட் அதை தொடர்ந்து இந்த பாட்டுக்கு நம்ம அஜனிஷ் பி லோக்நாத் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டில் இந்த ஹோல் படத்துக்கு தி மார்க் படத்துக்கு அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த பாடத்தில் கிச்சா சுதீப் தான் மெயின் லீடர் நடிச்சிருக்காரு. அண்ட் அதர்ஸ்ன்னு போட்டதுக்கு நிஷ்விகா அதில் வந்து இந்த பாடலில் அவங்க இருக்காங்கன்ற மாதிரி இருக்க ஒரு ஹீரோயினா இது எப்படின்றது தெரியல. இது ஒரு டான்ஸ் நம்பர் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஸ்ட்ரைட்டாக பாடலில் பார்த்துட்டு வந்துடலாம். 3 minutes and 33 seconds தாங்க பார்த்துட்டு வந்தோம். நானும் பந்தாரியோடைய லிரிக்ஸில் ஆரம்பிக்கலாம் மக்களே. ஸோ 3, 2, 1 and here we go. ಅಪ್ಪ ಅಮ್ಮನಿಗೆ ಅತ್ಯುತ್ತಮ ಉಡುಗೊರೆ ಕಾರ್ವಾ ಮಿನಿ. என்னங்க அஜனிஷ்ட மியூசிக் இப்பெல்லாம் தெரியல. Here we go. Mast malaika, mast malaika, ninna nodi everybody sust malaika, mast malaika, zabardast malaika. இதெல்லாம் கேட்க ஒரு ஆடுற ஃபீல் இதெல்லாம் இதை கேட்கும்போது இந்த ஒரு போர்ஷன் செம்மங்க சாங். அல்டிமேட். கேட்கும் போதுமே நல்லா தான் இருக்கு. செம்ம. இது சினிமாட்டோகிராஃபி, இது வர ஸ்க்ரீன் பிளே டாப் நாச் கிழிச்சிட்டாங்க. அண்ட் டான்ஸ் ஸ்பெஷலி okay. Amazing stuff from Ajanish P. Loknath and Mark. It's going to be a banger in theaters. Make sure that you people go and watch this movie. இந்த படத்தோட ரிலீஸ் வந்து பெரிய ஒரு இதுவாக இருக்க போகுது. பிகாஸ் கன்னட இண்டஸ்ட்ரியில் இப்போ ரீசெண்ட் இந்த எல்லா படங்கள் இன்க்ளூடிங் காந்தாரா, அதுக்கப்புறம் வந்து இப்போ மார்க் அண்ட் ஈவன் த டெவில் அதுவும் நல்லா போயின்னு இருக்கு. ஆப்வியஸ்லி இந்த பாட்டுலாம் தியேட்டரில் எப்படி இருக்கும்ல. நான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாட்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டாலே எனக்கு மைண்டுக்கு வர ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பாட்டை தியேட்டரில் எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குன்றது தான் நான் சில டைமில் யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம். அண்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. அதுவும் அந்த நகாஷ் அசீஸில் மஸ்ட் மலைக்கான ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு டோன், அது என்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு டான்ஸ் வைப் ஒன்று தருது. அண்ட் ரொம்ப எலக்ட்ரிஃபைங்கான ஒரு டான்ஸ்.
த ஹீரோயின் நிஷ்விகா லிட்ரலி ஷி நெயில்ட் இட் அந்த டான்ஸ். அண்ட் அவங்களோட வந்து நம்ம கிச்சா சுதீப் வந்து பண்ணும்போது அவரோட முகத்தில் வந்து ஒரு அந்த கேரக்டர் அதில் வந்து தெரியுது. இந்த படத்தோட கேரக்டர் வந்து அந்தளவுக்கு ஒரு ரிபெலியஸான ஒரு ப்ரூட்டல் ரோல் தான் அதில் இருக்கவருக்கு. பட் இதுலேயும் கூட ரொம்ப அலட்டிக்காமல், ரொம்ப சிரிக்காமல், ரொம்ப ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் அந்த கோவத்தை வந்து ஏதோ ஒரு விதத்தில் காட்டுற மாதிரியும், அந்த டான்ஸ்லேயும் அந்த ஒரு போர்ஷனாக அந்த ஃபன் வைப்பையும் காட்டுறதுக்கும் ஒரு இது ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து எதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஒரு இதை கொடுத்துருக்காரு. அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் சினிமாட்டோகிராஃபி லெவல் அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. அந்த டான்ஸோடைய அந்த வைப் எங்கிட்டும் மிஸ் ஆகாத அளவுக்கு அந்த நமக்கு பார்க்கும்போது அவ்வளோ அழகு தெரியுது இல்லை. அது ஏன் சினிமாட்டோகிராஃபி அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே தான். இதில் வர விஷயங்கள் வந்து நமக்கு ஏன் பிடிக்குதுன்னா அதுதான் மெயின் ரீசன். அண்ட் அந்த டீமுக்கு நாங்கள் அந்த குடோஸை கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்க்க வேண்டியது நம்ம அஜனீஷோட மியூசிக். நாங்கள் அஜனீஷோட மியூசிக்கை நாங்கள் இப்போ தொடர்ந்து கேட்டுட்டே தான் வரோம். அன்னைக்கும் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து அவர் வந்து தர்ற எல்லா ஆல்பம்ஸ்லேயும் அவ்வளோ ஒரு இன்டென்சிவான ஒரு சில ஸ்டஃப் இருக்கும். அதில் வந்து கேட்கக்கூடிய அளவில் பாடல்கள் கண்டிப்பாக இருக்கும். அது தமிழோ எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும். ஹி லிட்ரலி ஹீஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மியூசிக் டிரெக்டர் மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் அவருக்கு இன்னும் படங்கள் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஹை பட்ஜெட் மூவிஸ் அதெல்லாம் இல்லை, அவருக்கு எந்த படம் கொடுத்தாலும் அவருக்கு அந்த மியூசிக் வந்து அவர் ஸ்டாண்ட்ஸ் அலோனுங்க. அவருடைய மியூசிக் அந்த செட் ஆஃப் ஒரு இதுன்னு இருக்கும். அண்ட் அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த பாட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா இருக்குது கேட்கும்போது. மஸ்ட் மலைக்கா நான் நினச்சா ஒரு வேறு மாதிரி ஒரு நம்பராக இருக்கணும். பட் திஸ் இஸ் அ டான்ஸ் நம்பர். ஒரு பார்ட்டி வைப்னு தருது. ஆப்ஷனலி இது வந்து பார்ட்டி வைப் மாதிரி தான் தெரியுது. ஆனால் படத்தில் இது எந்த சீன் வரப்போகுது பிகாஸ் ஒரு போட்டில் ஒரு ஷிப் மாதிரி தான் தெரியுது. அண்ட் அங்கே நடக்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த ஹீரோயினோட ரொம்ப பார்க்குற அந்த ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஹிஸ் பிளாக் ட்ரெஸ் கோட், அவரோட ஹேர் ஸ்டைல், his swag as usual நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ the same stuff which we explain throughout his movies நாங்கள் பார்த்த எல்லா அப்டேட்ஸ்லையும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் அந்த வில்லன் வந்து ஆடுவார் பார்த்தீங்களா, அந்த சீன் ரொம்ப நாள் அவ்வளோ நேரம் எரிச்சலாக இருந்தவர். லாஸ்ட்டில் அந்த போர்ஷன் எண்ட் ஆகும்போது அவர் ஆடின விஷயம் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஓவரால் அந்த பாட்டு வந்து இட்ஸ் அ குட் வைப் மெட்டீரியலிஸ்டிக் சாங். அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ஆல் தி கன்னடிக மக்கள் உங்களுடைய அட்டண்டன்ஸ் கீழே போட்டுருங்க. அண்ட் ஆல் கிச்சா சுதீப் ஃபேன்ஸ் மறுபடியும் உங்களோட அட்டண்டன்ஸை போட்டுருங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுடைய சப்போர்ட்டுன்றது ஒரு பெரிய எனக்கு ஒரு பேக் போன் மாதிரி தான் எனக்கு இருக்குது எப்பயுமே. அண்ட் நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட், ஒரு ஹீரோவுக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட் இதெல்லாமே பார்க்கும்போது யூ பீப்புளாக லிட்ரலி மை காட் அது என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல. அவ்வளோ அந்த லவ் அண்ட் கேர் அந்த ஒரு ஹீரோவுக்கு எந்தளவுக்கு கிரிட்டிசிசம் இருக்கும் அதை விட டபுள் மடங்கு நான் வந்து அன்பாக பார்க்குறேன் ஸ்பெஷலி. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள்லாம் லைக் யூ ஆர் டூயிங் சச் ஒரு எக்ஸலண்ட் ஸ்டஃப்னு சொல்லலாம். நான் அதையும் தாண்டி இந்த பாட்டு எனக்கு பர்சனலி என்ன எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லே இந்த பாடல் பிடிச்சிருக்குது. அண்ட் நகாஷ் அசீஸோட வாய்ஸும் அந்தளவுக்கு ஒரு இதை தருதுங்க. அந்த டான்ஸ் வைப் எப்படி இருக்கும் இல்லை, இது அப்படியே நீங்கள் டும் சாங் ஃப்ரம் தர்பார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோடைய அது எப்படியுமே நகாஷ் அசீஸோட வாய்ஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அவரோட யூனிக்னஸாக இருக்கட்டும், அந்த டெக்ஸ்டர் ஆஃப் தி வாய்ஸ் வந்து இட் ஆக்சுவலி டேக்ஸ் யூ ஃபார் சம் வைப். அண்ட் அந்த மாதிரி தான் இந்த பாட்டு இருந்துச்சு. அதுதாங்க, மற்றபடியெல்லாம் அந்த பாடல் பிடிச்சிருக்குது. அதான் சொல்ல வந்த விஷயம். நான் அதே வாய்ஸோடு சேர்த்து இது பண்ணேன்னா அந்த வாய்ஸும் லைக் ஈவன் சான்வி அவங்கள பற்றி பேசுகிற மாதிரி சுதீப்போடைய பொண்ணு அவங்களுடைய வாய்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான், வேறு எதுவுமே இல்லை. அந்த நல்லா இருக்குன்னு தாண்டி அந்த பாடலுக்கு என்ன கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அஜனீஷ் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் கிவிங் சச் குட் சாங். எனக்கு இந்த பாடல் பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் இந்த பாட்டை எங்க கேட்டிருந்தா எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி, இந்த மாதிரியான ஒரு இதில் நீங்கள் இந்த பாட்டை எதிர்பார்த்து வந்தீங்க எப்படின்றதெல்லாம் பார்த்து நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லி விட்டுருங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். மேன் தேட்ஸ் இட்டுங்க. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சேனல் இவ்வளோ நாள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இனி வர அப்டேட்ஸ் உங்களுக்காக வரப்போகுது. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்களை நான் வந்து என்ன எனக்கு டைம் இருக்கோ அந்த டைமை பொறுத்து நான் அடுத்த அப்டேட்ஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் இது எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஓவர்வெல்மிங் லவ். இப்போ வரைக்கும் காட்டிகிட்டு இருக்கலாம், இனியும் காட்ட போகிற அளவுக்கு அட்வான்ஸ்டான ஒரு நன்றிகளை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா அதை பற்றி யார்ச்சித்து பேசணும் மாதிரி இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.